ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யுவர் ரெசிபீஸ் டைரி. இன்னைக்கு நம்ம முகம் பொலிவாகவும் முடி உதிர்வது குறையறதுக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜூஸ் செய்யறதுக்கு நான் இப்போ முதல்ல ஒரு 10 மீடியம் சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். கேரட்டை நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் இல்லை ஜூஸ் ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் பாதி பாதியாக சேர்த்து அரைக்க போகிறேன். இப்போ இதில் 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் இந்த கேரட்டை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம இப்போ வடிகட்டிடலாம். நான் ஒரு ஸ்ட்ரெயினர் மேலே ஒரு ஒயிட் கிளாத் போட்டு அதில் நான் வடிகட்டி பிழிஞ்சு எடுத்துக்க போகிறேன். அடுத்ததாக இதில் நாம் ஆரஞ்சு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 4 கமலா ஆரஞ்சு எடுத்திருக்கேன். ஆரஞ்சில் இருக்கிற விதைகளை ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் ரிமூவ் பண்ணாமல் சேர்த்ததுல எனக்கு லேசாக கசப்பான டேஸ்ட் இருந்தது. நான் இப்போ இந்த ஆரஞ்சை ஒரு ஜூஸ் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஆரஞ்சில் நிறைய விட்டமின் சி இருக்குது. அது வந்து ஸ்கின்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நான் இந்த கமலா ஆரஞ்சை அரைச்சி ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்ததாக நாம் இதில் லெமன் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய எலுமிச்சம் பழத்தில் பாதி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் சின்ன சைஸ் எலுமிச்சம் பழமாக இருந்தால் ஒரு எலுமிச்சம் பழம் முழுசாக கட் பண்ணிவிட்டு ஜூஸ் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த எலுமிச்சம் பழத்தை புழிஞ்சு இந்த சாறு நம்ம இந்த கேரட் ஜூஸில் சேர்த்துடலாம். ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த ஆரஞ்சு ஜூஸையும் அதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு ஆரஞ்சு வேணான்னா நீங்கள் வெறும் கேரட்டு லெமன் மட்டுமே கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். ஆரஞ்சில் வந்து நிறைய விட்டமின் சி இருக்கிறதுனால நீங்கள் ஆரஞ்சும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கின்க்கு இன்னும் ரொம்ப நல்லது. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் நீங்கள் டேஸ்ட்டுக்காக தேன் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். வாரத்தில் 3 நாள் இந்த கேரட் ஆரஞ்சு லெமன் ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. ஸ்கின் நல்லா பளபளப்பாகும், முடி உதிர்வதும் குறையும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஆரோக்கியமான கேரட் ஆரஞ்சு லெமன் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ஜூஸ் பற்றினா உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் போடுற ரெசிபீஸோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு யுவர் ரெசிபீஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.